20 ஆண்டுகள் பகையை மறந்து மும்பை ஆசாத் மைதானத்தில் நடந்த ஹிந்து எதிர்ப்பு பேரணியில் ஒன்றிணைந்த ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இருவரும் ஒரே மேடையில் தோன்றியது மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. என்ன நடக்கிறது மகாராஷ்டிராவில் பார்க்கலாம் விரிவாக. கடந்த 1966 ஜூன் 19ஆம் தேதி பால் தாக்கரேவின் சிவசேனா உதயமானது. வார்த்தைகளில் அக்னியை உமிழும் அரசியல்வாதிகளில் பால் தாக்கரேவுக்கு தனி இடம் உண்டு. வணிக தலைநகரான மும்பையில் வணிகம் மற்றும் தொழில் வளர்ச்சியால் பிற மாநிலத்தவர்கள் கால் பதிக்க ஆரம்பித்ததை கண்டு கொதித்து போனார் பால் தாக்கரே. மராத்தி மண் மராத்தியருக்கே என கர்ஜித்தார். தனது போராட்டத்தை வலுப்படுத்த அவர் ஆரம்பித்த கட்சிதான் சிவசேனா. சிவசேனாவை தோற்றுவித்த பால் தாக்கரேவின் மகன் உத்தவ் தாக்கரே. இந்த கட்சியில் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் ராஜ் தாக்கரே. இவர் பால் தாக்கரேவின் சகோதரர் ஸ்ரீகாந்த் தாக்கரேவின் மகன். கடந்த 2005ஆம் ஆண்டு கட்சியில் பால் தாக்கரேவுக்கு அடுத்த வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலால் உத்தவ் தாக்கரேவுடன் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக கட்சியில் இருந்து வெளியேறிய ராஜ் தாக்கரே சொந்தமாக மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். ஆரம்பத்தில் அவரது கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்தது. ஆனால் அச்செல்வாக்கு படிப்படியாக சரிந்து கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. ராஜ் தாக்கரே சிவசேனாவில் இருந்து விலகிய பிறகு சிவசேனாவுடன் எந்தவித உறவும் வைத்துக் கொள்ளவில்லை. எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் சேர்ந்து கலந்து கொண்டதில்லை. உறவினர்களான இருவரும் இருவரது குடும்ப நிகழ்ச்சியில் கூட மிகவும் அபூர்வமாகவே கலந்து கொண்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு திடீரென சிவசேனா இரண்டாக உடைந்தது. இதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடன் தனியாக சென்று சிவசேனாவை தன்வசப்படுத்திக் கொண்டார். இதனால் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா படுதோல்வியை சந்தித்தது. ராஜ் தாக்கரே தலைமையிலான மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவும் இத்தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. இதனால் இரு சகோதரர்களும் ஒன்று சேர்வதற்கான வேளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில்தான் மகாராஷ்டிராவில் மொழி சர்ச்சை தலை தூக்கியது. மகாராஷ்டிராவில் மராத்திக்கே முக்கியத்துவம் என்ற குரல் வலுக்கத் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் மராத்தியில் பேசவில்லை என்றால் கன்னத்தில் அறையுங்கள் என கொதித்தெழுந்தார் ராஜ் தாக்கரே. இதற்கிடையேதான் மகாராஷ்டிரா பள்ளிகளில் 1 முதல் 5வது வகுப்பு வரை இந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்திருந்தது. இதையே இணைப்புக்கான அடித்தளமாக பயன்படுத்திய ராஜ் தாக்கரே மராத்தி பிரச்சினைக்காக உத்தவ் தாக்கரேயுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதற்கு உத்தவ் தாக்கரேயும் சாதகமாக பதில் கொடுத்திருந்தார். அதன்படி எதிரும் புதிருமாக இருந்த உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே இருவரும் 20 ஆண்டு பகையை மறந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஹிந்தி எதிர்ப்பு பேரணியில் இணைந்து பங்கேற்றனர். மும்பை ஆசாத் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தது மும்பை அரசியல் களத்தை பரபரக்கச் செய்துள்ளது. பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ் தாக்கரே சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரேவால் செய்ய முடியாத ஒன்றை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் செய்துவிட்டதாக சகோதரர்களின் இணைப்பு குறித்து பேசியதும் மும்பை அரசியல் களத்தில் அனலை வீசச் செய்திருக்கிறது. இந்த கூட்டணி மாநகராட்சி தேர்தலிலும் நீடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.